ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இதோட பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு அடி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நான் ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இப்படி காமிச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க வித் மெஷர்மெண்ட்டோட. ஸோ இப்போ வந்து ரன்னிங் ஒயர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரௌன் கலர் ஒயரில் தான் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு சொருகி விடுறதுக்காக நான் ஒயரை விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த பூவை. இதே மாதிரி அதுக்கப்புறம் வரிசையாக வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டே வர வேண்டியதான். ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு 8 லைன் போட போகிறேன். 8 பிரித்து டிசைன் நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு மேக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு 30 ஒயருங்கிறதுனால 27 ஒயர் வரைக்கும் நல்லா உயரம் ஏற்றலாம். பட் இந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு உயரம் வந்துட்டு அந்தளவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கனால நான் 25 லைன் வந்துட்டு உயரம் ஏற்றுறேன். உங்களுக்கு 27 லைன் வரைக்கும் நீங்கள் உயரம் போட்டுக்கோங்க. 27, 28 கூட போட்டுக்கலாம். நல்ல உயரமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தர்றதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த ஒயர் பேஸ்கெட் மேக் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒயர் பேஸ்கெட்ஸ் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8124218966 நான் மேலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு வளைகாப்பு, இது எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பர்த்டே ஃபங்க்ஷன், குழந்த பிறந்ததுக்கு, மேரேஜுக்கு இந்த மாதிரி வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கணும், இல்லை வரலட்சுமி பூஜை, இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் ஏதாவது பூஜை நடந்துச்சுன்னா ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒயர் பேஸ்கெட்டை வந்துட்டு தாராளமாக மேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இல்லை அது மாதிரியான ஆர்டர்ஸும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு அது மாதிரி வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதெல்லாம் வந்துட்டு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட், ஸோ யூனிக்காக இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஹோம்மேட் சோப்ஸும் வந்துட்டு மேக் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஸோ அதுலேயுமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்துட்டு நான் வந்து மேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் 8 லைன் போட போகிறேன். ஸோ இதை கண்டினியூஸாக மேக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நிறைய டிசைன் கூட வந்துட்டு போடலான்னு இருக்கோம். ஸோ என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். இல்லை யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி விடுங்க. கேட்குறவங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? இந்த ஒயர் பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பேஸ்கெட் தான். ஸோ 2.5 ரோல் இதுக்கு ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் மளிகை பொருள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல குறைஞ்ச விலையிலே நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பல்காக நீங்கள் எங்கள்கிட்ட பேஸ்கெட் வந்து மேக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பேஸ்கெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் போடணும். ஸோ தெரியாதவங்க வந்துட்டு இது மாதிரி லேர்ன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. இது வந்துட்டு நான் ஒரு டிசைனில் போட்டிருக்கேன். ஸோ 2 நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ 16 ஒயர் வந்துட்டு ப்ரௌன்லேயும் 14 ஒயர் வந்துட்டு ரெட்லேயும் கட் பண்ணி போட்டிருக்கேன். 16 ஒயர் வந்துட்டு ரெட்லேயும் ப்ரௌனில் 14 ஒயரும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் டோட்டலாக 30 வந்துச்சு. ஸோ இது 2 கட்டமாகவும் நம்ம பின்னலாம். நான் வந்து அப்படி வந்துட்டு பின்னலை. ஸோ 8 பிரிச்சுக்கிட்டேன். 2 நீங்கள் பின்னிக்கலாம். அதுவும் வந்துட்டு 2x2 பாக்ஸ் கட்டம் அந்த மாதிரி மாடலில் வரும். ஸோ நீங்கள் யூனிக்காக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பேஸ்கெட் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். கட்டம் டிசைன் போட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ 5 லைன் 6 லைன் வந்துட்டு போட்டு நீங்கள் போட்டிங்கனாலும் நல்லா சூப்பராக வரும். ஸோ அது மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ரோல் வந்து ஒரு ரோல் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ரோல் வந்துட்டு ப்ரௌனு, திரும்பியும் இன்னொரு ரோலில் வந்து பாதி வந்துட்டு ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 ரோல் ஆகிடுச்சு. ஹேண்டில் வந்துட்டு ப்ரௌன்லேயே நான் மேக் பண்ணிட்டேன். இந்த பேஸ்கெட்டோட முழு மெஷர்மெண்ட் வந்துட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதில் வந்துட்டு 8 லைன் முடிச்சிட்டேன்.
ஸோ அடி பாருங்கள், அடி 11 லைன் முடிச்சிருக்கேன். 2, 4, 6, 7, 8, 9, 10, 11 போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போட்டிருக்கேன். ஸோ 8 லைன் போட்டிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 போட்டேன். ஸோ 9வது லைன் வந்துட்டு திரும்ப அகைன் வந்துட்டு நான் ப்ரௌன் கலரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். பாருங்கள், ப்ரௌன் கலரில் வந்துட்டு 2வது லைன் போட்டுட்ருக்கேன். ஸோ இதோட நான் வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு 25 லைனாக போட்டு மேக் பண்ணிவிட்டு அந்த 25வது லைனை வந்துட்டு மடக்கி சொருகிப்பேன். ஸோ இது மாதிரி தான் அந்த பேஸ்கெட் வந்துட்டு மேக் பண்ணணும். இது ஃபுல்லாக வந்துட்டு நான் இப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ இதே மாதிரி இந்த டிசைன் உங்களுக்கு ஓகேனா இந்த டிசைனில் போட்டுக்கோங்க. இல்லை வேறு டிசைன் உங்களுக்கு வேணும்னா அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு நல்ல மாடலில் வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு வீடியோ போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒயர் பேஸ்கெட் டிசைனாக. ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி சொருகியும் முடிச்சிட்டேன். இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் எனக்கு இந்த டிசைனு. ஸோ இதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் ஹேண்டில் மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5.25 எடுத்துக்கிட்டேன். 5.25 எடுத்து 4 ஒயர் வச்சு இந்த ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹேண்டிலும் மேக் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இதோட ஃபினிஷிங் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ ஹேண்டிலும் நல்லா நான் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ கையில் பிடிச்சி தூக்கிட்டு போக நல்லாயிருக்கும். இது மாதிரியான வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.